சொல்லணும் அப்படின்னா இங்க வந்து ஒரு சிலர் வந்து திமுகவை திட்டம் போதுமே உடனே பி டீம் பிஜேபின்றது எல்லாருமே சொல்லிடுவாங்க. இங்க உள்ள நடைமுறை அரசியல் அது சாத்தியமா இருக்கு. அந்த மாதிரியான விளக்கங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை மைண்ட்ல வச்சுதான் அவர் சொல்றாரு. ஆனா பிஜேபியுடைய தூண்டுதலின் பேர்ல தான் அவர் அரசியல் களத்துக்கே வந்தாருன்னு பரவலான ஒரு பேச்சு இருக்கு, ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை வந்து என்னைய அந்த மாதிரி சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அவர் அந்த மாதிரி முதல் மாநாட்டிலே அதை பத்தி பேசினார். சரி, அந்த மாநாட்டை பத்தி பேசினாலும் இந்த பிரச்சனைக்கு வந்து பிஜேபி தான் கையில் எடுத்துக்குது. உடனடியா என்ன பண்றாங்கன்னா 8 பேர் ஒரு குழு, ஏமாமணி தலைமையில ஒரு குழு போறாங்க. ஒரே நாள்ல வந்து விசாரிக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட தாமைக்காவுடைய தொண்டர்கள் யாரும் அவங்க விசாரிக்கல. ஒரு பாதிக்கப்பட்ட ஆட்களை மட்டும், ஏன்னா அவங்களும் இருக்காங்க, அதையும் விசாரிக்காம அவங்க மட்டும் விசாரிச்சுட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. திமுக வழக்கம் போல வந்து என்னன்னா திமுக மேல குற்றம் சாட்டுறதுதான் அவங்களுக்கு ஒரு வேலையாயிடுச்சு. அதனால வந்து இதுக்கு வந்து திமுக அரசு வந்து பொறுப்பு இருக்கணும், 2 பேர் மேலேயே தப்பு இருக்கு அப்படின்றது தானே அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த குழுவே வந்து கண் துடைப்புங்க. நாங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்றத, புயலுக்கு வராத குழு, வெள்ளம் வந்தப்ப வராத குழு, மணிப்பூருக்கு போகாத குழு, குஜராத்துக்கு போகாத குழு, இப்போ காஷ்மீர்ல சுட்டு கொண்டாடு அங்க போகாத குழு, இப்படி எங்கேயுமே போகாத அந்த குழு உடனடியா ஒரு ஹேமமாலினி தலைமையில உடனே வராங்க. இது சம்பந்தமா அந்த அண்ணாமலை கிட்ட நேற்று செய்தியாளர் கேட்கும் போது என்னன்னா, விஜய் பத்தி பேசும்போது ரொம்ப ஆவேசமா விஜய் என்னன்னா, நான் மார்க்கெட்டிங் ஏஜென்சியா விஜய் கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை தவிர்த்துட்டு போறாரு. அது ஏன் போறாருன்னா, ஈவினிங் தானே அந்த பேட்டி கேட்டிருக்காங்க. கோர்ட்டு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம், கோர்ட்டு நீதிபதி சாட்டையடி கேள்விகள் எல்லாம் தொலைத்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை ரியாக்ஷன் அது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை இது அந்த குழுக்கிட்டே ஒரு தமிழ்ல சொல்றது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாரு. அதுல கூட ஒருத்தர் சொல்லுவாரு, இங்க உள்ள நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், ஆமா இங்க உள்ள நிர்வாகம் சரியில்லைன்னா உடனே அவர் வந்து திமுகவை மீன் பண்ணி அந்த குழுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இங்கிலீஷ்ல. உடனே அந்த நபர் சொல்லுவாரு, இல்ல இங்க உள்ள தாவைக்கா மாவட்ட செயலாளர் சரியில்லைன்னு சொன்னேன் அப்படின்னு. அது எல்லா வீடியோவும் எல்லாருமே சமூக வலைதளத்துல பார்த்திருப்பாங்க. அப்படி ஒரு நோக்கமே அந்த குழுவோட கண்துடைப்பு தான். நீங்க வரீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்க, பேசுறீங்க, இதுதான் நீங்க சொல்லணும்னு ஏற்கனவே சொல்லிதான் அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த குழு வந்து விசாரணை பண்ணி சொல்றத வந்து பெருசா யாரும் எடுத்துக்கலாம் முடியாது. அதுக்கான பெரிய சட்டத்திட்டம் வடிவமைப்புலாம் இருக்கு. இவங்க வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்து உடனடியா நீங்க போங்கன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு அரசியல். இந்த குழு வந்தது ஏன் வந்ததுன்றது மாண்புமிகு முதல்வர் வந்து தெளிவா ராமநாதபுரத்துல பேசும்போது சொல்லியிருக்காரு. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, அதை மைண்ட்ல வச்சு வந்திருக்கிறாங்க.